ஹாய் கைஸ். ஓகே, இப்போ நீங்கள் வந்து உங்களோட ஃபஸ்ட்டு சி ப்ரோக்ராமை நம்ம வந்து டைப் பண்ண போகிறோம். ஓகே, உங்கள்கிட்ட வந்து லோ அண்ட் பிசி, அதாவது உங்களுக்கு பழைய பிசியாக லேப்டாப் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கூகுளில் இப்போ இதே மாதிரி சி கம்பேலன்னு டைப் பண்ணி நீங்கள் வந்து இந்த சி ப்ரோக்ராம் ரன் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் வந்து இந்த டிவ் இதே மாதிரி கொஞ்சம் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி ஆஃப்லைனில் நீங்கள் அதை சி ப்ரோக்ராம் உங்களை ரன் பண்ண முடியும். இல்லை உங்கள்கிட்ட லேப்டாப் இல்லைன்னா கூட கவலைப்படாதீங்க. நீங்கள் கண்டிப்பாக உங்களோட மொபைலில் கூகுளில் போய் இதே மாதிரி சி கம்பைலர்னு போட்டாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருக்க வெப்சைட் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரன் பண்ணலாம். ஓகே, கூகுள் கம்பைலர், இந்த சி கம்பைலர் யூஸ் பண்ணி உங்களால் பேசிக் எல்லாமே உங்களால் படித்து உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு லேப்டாப் இல்லைன்னா ஒரு கம்ப்யூட்டர் உங்களுக்கு தேவைப்பட போகுது. ஓகே, நம்ம இதை ஓப்பன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இருக்க வெப்சைட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, வெப்சைட் ஓப்பன் பண்ணதும் நமக்கு வந்து இதே மாதிரி தான் வரும். ஓகேவா, இதை வந்து நம்ம ரன் பண்ண போகிறோம். ஓகே, ரன் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த பிரிண்ட் எஃப்க்கு உள்ளே இருக்கிறது வந்து அப்படியே அவுட்புட்டில் வெளியில் வந்தாச்சு. ஓகேவா, இந்த பிரிண்ட் எஃப்க்கு உள்ளே வந்து ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் நம்ம ஹலோ வேர்ல்டுன்னு டைப் பண்ண போகிறோம். ஓகே, ஹலோ வேர்ல்டு. ஓகே, நம்ம ஹலோ வேர்ல்டுன்னு டைப் பண்ணிட்டோம். ஓகே ஓகே இனிமேல் உங்களுக்கு லைன் பை லைனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இருக்க இந்த லைன் வந்து நீங்கள் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இந்த இண்டு மீன் நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இந்த ஓப்பன் ப்ராக்கெட் எல்லா ப்ரோக்ராம்லேயும் நீங்கள் கண்டிப்பாக இது போட்டு தான் ஆகணும். அப்புறம் இந்த பிரிண்ட் ஆஃபுக்குள்ளே என்ன எழுதுகிறோமோ அது அப்படியே அவுட்புட்டில் வந்துடும். ஓகேவா, ஓகே, அடுத்து வந்து இந்த செமிகோலனை கண்டிப்பாக மறந்துடாதீங்க. இந்த செமிகோலன் மட்டும் போடலைன்னா கூட உங்கள் ஃபுல் ப்ரோக்ராமும் மிஸ்டேக்குன்னு தான் காட்டும். ஓகே, அப்புறம் வந்து ரிட்டன் 0. இது வந்து எதுக்கு போடுறோன்னா ரிட்டன் 0 தான். இந்த வேர்டு நம்ம போடாமல் ரன் பண்ணோன்னா நமக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்குது. உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும்னா லேப்டாப் வந்து ஸ்டக் ஆகும். ஓகே, அது வந்து அப்படியே ஸ்டக் ஆகிருக்கும், அவ்வளோதான். ஓகே, அதனால தான் இந்த ரிட்டன் 0 போடுறோம். ஓகே ஓகே இப்போ ரன் பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஹலோ வேர்ல்டு எப்படி பிரிண்ட் பண்ணணும் பார்த்தாச்சு. ஓகே, இனிமேல் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஹாய் ஹவ் ஆர் யூன்னு கூட நீங்கள் பிரிண்ட் பண்ண போகிறீங்க. ஓகே, வீடியோ பாஸ் பண்ணி நீங்கள் இதை பண்ணி பாருங்கள். இப்போவுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இந்த எக்ஸசைஸை பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அது நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லி தரேன். இப்போ அடுத்த லைனில் பிரிண்ட் ஆஃப் ஓகே 2 அண்டர்ஸ்கோர் வந்து போடுறேன். ஹாய் ஹவ் ஆர் யூ. ஓகே, இப்போ வந்து இதை நம்ம வந்து ரன் பண்ண போகிறோம். ஓகே, எனக்கு வந்து எரர் காட்டு. என்ன எரர் காட்டுன்னா நான் வந்து இங்கே செமிகோலன் போடலை, அதனால தான் ஃபுல் ப்ரோக்ராமே தப்புன்னு காட்டுது. ஓகே, இந்த ஒரு செமிகோலன் போடுறதுனால இப்போ நான் அதை போட்டு ரன் பண்ணுறேன். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் நம்ம டைப் பண்ணி முடிச்சிருக்கோம். ஓகே, சி ப்ரோக்ராம் நம்ம வந்து எதுக்கு வந்து படிக்கிறோன்னு லேர்ன் பண்ணுறோன்னு உங்களுக்கு நேரமே சொல்லியாச்சு. இதை நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு மற்ற ப்ரோக்ராம் படிக்க ஈஸியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அதனால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.